வணக்கம். டாக்டர் வரவேற்கிறேன். நம்முடைய வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது குடலில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். அதான் நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அங்க ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்ன, ப்ரீபயோட்டிக்ஸ்னா என்ன, அல்லது ரெண்டும் ஒண்ணா? ப்ரோபயோட்டிக்ஸ் எந்த உணவுல இருக்கும், ப்ரீபயோட்டிக்ஸ் எந்த உணவுல இருக்கும், ப்ரீபயோட்டிக்ஸ் எப்ப நம்ம எடுக்கலாம், ப்ரோபயோட்டிக்ஸ் எப்ப எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிவு. ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான உணவுகளை உங்களுடைய டெய்லி உணவுல சேர்த்துட்டு வந்தீங்களாலே உங்களுக்கு குடல் சம்பந்தமான நிறைய நோய்கள் ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுல் வீடியோக்குள்ள போலாம். வெரி வெரி சிம்பிள். கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ரோபயோட்டிக்ஸ்னா நுண் உயிரிகள், லைவ் ஆர்கானிசம் நம்முடைய குடல்ல இருக்குது. அது ஒரு சில உணவுகள்லயும் இருக்குது. இது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை மேம்படுத்தக்கூடிய பாக்டீரியா. இந்த பாக்டீரியாக்கள் லைவா இருந்தா அதை ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பாக்டீரியாக்கள் வளருவதற்கான உணவை சுமந்து செல்லக்கூடிய ஒரு சில உணவுகள் இருக்கு. அந்த உணவுகளை தான் நம்ம ப்ரீபயோட்டிக்ஸ் சொல்றோம். இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது உயிரிகள் கிடையாது, நுண்ணுயிரிகள் கிடையாது. நுண்ணுயிரிகளுக்கான ஊட்டச்சத்து தான், உணவை தான் நம்ம ப்ரீபயோட்டிக்ஸ் சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல நிறைய செடிகள் வளர்க்கிறோம் அப்படின்னா இந்த செடிகள்லாம் ப்ரோபயோட்டிக்ஸ். இந்த செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர், உரம், அது வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்துக்கள் என்ன கொடுக்குறீங்களோ இந்த பொருட்கள் தான் ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கும். இப்போ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன நன்மை நமக்கு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இரைப்பை மற்றும் குடல் மண்டலத்துல கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்குது. அதுல ஒரு சில தீமை விளைவிக்கும் பாக்டீரியாக்களும் இருக்குது, நன்மை செய்யக்கூடிய உயிரிகளும் இருக்குது. அதுல குறிப்பா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் குடலினுடைய இயக்கம், மூவ்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இரண்டாவது, குடலில் உணவுகளை உறிஞ்சுதலை மேம்படுத்துவதற்கு ப்ரோபயோட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ப்ரோபயோட்டிக்ஸ் குடலினுடைய இன்னர் லைனிங் அது நல்லா ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நல்ல ஒரு பேரியர் மெக்கானிசமாகும். அதாவது குடல் மண்டலத்தில் உணவுகள் நேரடியாக உணவா உறிஞ்சாம தடுப்பதற்கான ஒரு பேரியர் லேயர் இருக்கு. இந்த லேயர் ஹெல்தியா இருக்கிறதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ரோபயோட்டிக்கான ஃபங்க்ஷன் என்ன, ப்ரோபயோட்டிக் என்ன நம்ம குடல்ல இந்த கிருமிகள் பண்ண முடியும் அப்படின்னா, குடல் மண்டலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டுல வந்து நிறைய பாத்ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும், கிச்சன் இருக்கும், நிறைய இடங்கள் இருக்கும், டிரைனேஜ் சிஸ்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய குடல் மண்டலம். இந்த ஓவரால் சிஸ்டம்ஸ் ப்ராப்பரா இயங்கணும் அப்படின்னா உள் சூழல் ரொம்ப அவசியம். அங்க நல்ல காற்றழுத்தம் ப்ராப்பரா இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், துர்நாற்றம் இருக்கக்கூடாது, தூசு கழிவுகள் எதுவும் வீட்டுல தேங்கக்கூடாது, அப்பப்போ அதை கிளீன் பண்ணணும். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு சூழல் அமையணும். அந்த சூழல் அமைக்கிறது தான் குடல்ல ப்ரோபயோட்டிக்ஸ்க்கான வேலைகள். எனவே குடல் உறிஞ்சுதல், குடலினுடைய இன்னர் லைனிங், இரைப்பை மற்றும் குடலுக்கான இன்னர் லைனிங் வந்து ப்ராப்பரா ஹெல்தியா மெயின்டைன் பண்றது. கோலன் பேரியர், அதாவது நம்மளுடைய குடல்ல தேவையில்லாத பொருட்கள் ரத்தத்துக்குள்ள போகாம ஒரு தடுப்பு சுவர் அல்லது உணவு பொருளாவே ஃபுட் பார்ட்டிகிள்ஸாவே உள்ள உறிஞ்சப்படாமல் இருப்பதற்கு ஒரு சில பேரியர்ஸ் இருக்கு. இந்த பேரியர் சிஸ்டம் ப்ராப்பரா வேலை செய்ய ப்ரோபயோட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அடிக்கடி மோஷன் போறது, டயரியா போறது, சாப்பிட்டோன்னே மோஷன், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நடைபெறாமல் தடுப்பதற்கு கோலன்ல ப்ரோபயோட்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல கட் இம்யூன் சிஸ்டம், உடல் மண்டலத்துக்குன்னு ஒரு நோய் எதிர்ப்பு செயல்பாடு இருக்குது. இந்த இம்யூன் சிஸ்டம் தன்னைத்தானே காயப்படுத்தாம, ஆட்டோஇம்யூன் கேஸ்ட்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு வருது, ஆட்டோஇம்யூன் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வருது. காரணம் அவங்க இம்யூன் சிஸ்டமே தப்பா வேலை செஞ்சு அவங்களுடைய குடல் மண்டலத்தை பாதி. இந்த மாதிரியான ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் வராம நம்மளோட கட் இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா முறையா செயல்படுவதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்துக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் முக்கியமான ஒரு ஆதாரமா அமையுது. அதே மாதிரி கட்ல இருக்கக்கூடிய அன்வான்டட் பாக்டீரியாஸ், தீமை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் பெருகாம இருக்கணும் அப்படின்னா இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா குடல்ல இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு ஊர்ல நல்லது செய்யறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா கெட்டது செய்யறவங்க ஆப்வியஸா கம்மியா இருப்பாங்க. இந்த நல்லது செய்யறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே எல்லாருமே கெட்டது செய்யறவங்களா மாறிடுவாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். எனவே அந்த அன்வான்டான பாக்டீரியாக்கள் நம்ம குடல் மண்டலத்துல பெருக கூடாதுன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாம குடல் மண்டலத்துல இருக்கக்கூடிய கழிவுகள், அங்க இருக்கக்கூடிய எக்ஸசிவ் கழிவுகள் அங்கேயே போய் நின்றாம ப்ராப்பரா வெளியேற்றுவதற்கும் இந்த ப்ரோபயோட்டிக் முக்கியமான ஆதாரமா அமையுது. சோ என்னென்ன உணவுகள்ல அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில புளிச்ச உணவுகள் இதுல எல்லாம் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். அதுல நம்ம சவுத் இந்தியன் மீல் பிளான்ல என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 5 ப்ரோபயோட்டிக் ஈஸியா டெய்லி கன்சம்ஷன்ல வச்சுக்கிட்டீங்களே உங்களுக்கு தேவையான ப்ரோபயோட்டிக் கிடைக்கும். நம்பர் 1, தயிர். ரொம்ப அதீதமா புளிக்காத தயிர். இன்னைக்கு நைட் நம்ம உர போடுறோம், நாளைக்கு காலையில இருந்து மதியம் வரைக்கும் அதை பயன்படுத்தலாம். இந்த வகையான வீட்டுல செய்யற தயிர் வகைகள். ஆனா நம்ம கடையில வாங்கிட்டு வர தயிர்லாம் இருக்குமா அப்படின்னா பெரிய எவிடன்ஸ் கிடையாது. ஆனா வீட்டுல ஹோம்மேடா நீங்க செய்யற தயிர்ல ப்ரோபயோட்டிக்ஸ் கண்டிப்பா இருக்கு. மோர் ப்ரோபயோட்டிக். அதே மாதிரி பழைய சாதம், எப்பொழுதுமே நான் சொல்றது பழைய சாத கஞ்சி வாரத்துல ஒரு 3 நாளாவது எல்லாருமே காலை உணவுல அதை எடுத்து. அது காரணம் அதுல நன்மை செய்ய ரைஸ்ல, சோறுல நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா உருவாகுது. அதை சூடாக்காம அப்படியே காலையில் எடுங்க அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் கட்டாயம் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைத்தே. 4வது, அதிகமா காரம் போடாம வீட்லயே ஒரு ஊறுகாய் செய்றீங்க, ரொம்ப வினிகர் அது இதெல்லாம் ஆட் பண்ணாம ஹோம்மேடா ஒரு ஊறுகாய் செய்றீங்க அப்படின்னா அப்பப்ப அந்த ஊறுகாய் எடுத்துக்கலாம். இது அல்சர் பேஷண்ட் எடுத்துக்கூடாது, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கூடாது. ஜென்ரலா எனக்கு வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் வேணும், வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவ்வப்பொழுது ஹோம்மேட் ஊறுகாய் சாப்பிட்டுட்டு வரலாம். இதுவும் ப்ரோபயோட்டிக்ஸை இம்ப்ரூவ். கெஃபிர், இந்த கெஃபிர் அப்படிங்கிறது நம்ம யூசுவலா
நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஆனா அதுக்குன்னே மெனக்கெட்டு நீங்க கெஃபிர் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு புளிப்படைஞ்ச பால் தான் கெஃபிர் அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி ஸ்ட்ரெயின் பண்றதுன்னு நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு கெஃபிர் அவ்வப்பொழுது உணவுல பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி முழு தானிய உணவுகள், சோறு, அதாவது சாமை அரிசி, கம்பு, ராகி, இதையும் இரவு நேரத்துல சமைச்சு தண்ணியில போட்டு வச்சு காலையில அதை கரைச்சு குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் இதுவும் ப்ரோபயோட்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ப்ரோபயோட்டிக்ஸ் கண்டெயின் ஆகக்கூடிய உணவுகள் தான். இதெல்லாம் ப்ரோபயோட்டிக்ஸ் உணவுலேயே நீங்க இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். இதே மாதிரி யாரெல்லாம் ப்ரோபயோட்டிக்ஸ் கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் போட்டுருக்கீங்க, வேற ஏதாவது ஒரு மெடிசின்ஸ்ல வேற காரணத்துக்காக நீங்க ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆன்டிபயோட்டிக் டைம்ல அந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை மருந்துனால காலன்ல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் கம்மியா இருக்கலாம். அந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் வரலாம். அந்த சமநிலை மீண்டும் மீட் எடுக்கிறதுக்காக இந்த உணவுகள்லாம் நீங்க ப்ரோபயோட்டிக்ஸ் கட்டாயம் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப அக்யூட் டயரியா இருந்துட்டே இருக்கு, ஐபிஎஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் உணவுல அவ்வப்போது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கிற ஒரு போஸ்ட் சர்ஜரி முடிச்சுட்டு இப்பதான் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதே வந்து மாத்திரையா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத்திரையா இருக்கும். உங்க டாக்டர்ஸ் யூஸ்வலாவே இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்கும்போது ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்துருவாங்க. மாத்திரையாவும் இருக்கும், உங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ரோபயோட்டிக்ஸ். இதை அவ்வப்போது நான் சொன்ன உணவுகள்ல இந்த தயிர் மற்ற விஷயங்கள்லாம் அவ்வப்போது உணவுகளை சேர்த்துட்டு வந்தீங்கனாலே ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீபயோட்டிக்ஸ்னா என்ன, முன்னாடியே நான் சொன்னேன். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் உள்ள அந்த கிருமிகள் நான் கொடுத்துட்டேன். இந்த கிருமிகள் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா ஆகாது. அந்த கிருமிகள் வந்து வளர முடியாது, அது ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது வயிற்றுக்குள்ள. சோ வெறும் செடி மட்டுமே நம்ம வீட்டில் நட்டு வச்சுட்டு இருந்தோம்னா, அதுக்கு உண்டான ஊட்டச்சத்தான உணவுகள் கொடுக்கலாம். அந்த செடி என்ன ஆயிரும், நாளடைவில் சோர்ந்து போயிடும், கரியிரும், இருக்காது. அதே மாதிரி தான் ப்ரோபயோட்டிக்ஸ் உணவுகளே எடுத்துக்கிறோம். ஆனா ப்ரீபயோட்டிக்ஸ் எதுவும் எடுத்துக்கல அப்படின்னா அந்த ப்ரோபயோட்டிக்ஸுக்கு சத்து இல்லாம, ஊட்டச்சத்து இல்லாம அது வந்து டிமினிஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ் உணவுகள் என்ன அப்படின்னா, நம்பர் 1 பீன்ஸ் வகை உணவுல அதிகமா எடுத்துட்டு வாங்க. ஹோல் கிரைன்ஸ், முழு தானியங்கள் உணவுல சேர்த்துக்கோங்க. எப்ப பாரு நம்ம ஒரே மாதிரி ஆகாரங்களே எடுக்கிறது, எப்ப பாரு சோறே எடுத்துட்டு வருது, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, ஹோட்டல் ஃபுட், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வாரத்தில் ஒரு 3 நாட்களாவது ஹோல் கிரைன்னா சாமை அரிசி, வரகு, திணை, குதிரைவாளி, முழு தானியங்களா சோறா சமைச்சு எடுக்கிறது தான் ஹோல் கிரைன்ஸ். இந்த உணவுகள் அதிகமா எடுத்துட்டு வருது. கீரை வகை உணவுகள் வாரத்தில் ஒரு 3 நாளாவது கீரை உணவுகளை சாப்பாட்டுல எடுத்துட்டு வருது. அதே மாதிரி பனானா, குறிப்பா அந்த பச்சை வாழைப்பழம் அதிகமான ப்ரீபயோட்டிக்ஸ் ஃபுட்டா கன்சிடர் பண்ணப்படுது. எனவே இந்த வாழைப்பழங்கள் எடுத்துக்கிறது. ஓவராலா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே ப்ரீபயோட்டிக்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரீபயோட்டிக்ஸ் தான். அனைத்து விதமான பழங்கள் ப்ரீபயோட்டிக்ஸ் தான். இதெல்லாம் நம்மளுடைய குடல் நுண்ணுயிரிகளுக்கு ஆகாரமா செயல்படுது. ஸோ இந்த ப்ரீபயோட்டிக்ஸ்ன்றது சிம்பிளி கால்ட் அஸ் ஒரு ஃபைபர், ஒரு அதிக நார்ச்சத்துள்ள உணவுகள். இந்த உணவுகள் உள்ள போய் நேரடியாக நமக்கு நார்ச்சத்தா மாறலனாலும் இது உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கூட ஃபெர்மெண்டேஷன் உள்ள நடக்கும்போது அங்க ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் உருவாங்க, SCFAS அப்படின்னு சொல்றோம். இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்மளுடைய ஓவரால் குடல் மண்டலம் மற்றும் கட் பிரெயின் ஆக்சஸ், அதாவது குடல் மற்றும் மூளை இந்த செயல்பாட்டுக்கு சீரா இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படிங்கிறதுனால இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் மற்றும் ப்ரோபயோட்டிக்ஸ் இந்த காம்பினேஷன் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ரெண்டும் நம்ம ஒன்னா எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் சின்பயோட்டிக்ஸ். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸும் நான் சாப்பிட்றேன், ப்ரீபயோட்டிக்ஸும் ஒன்னாவே எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரெண்டு ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றது தான் நம்ம சின்பயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சின்பயோட்டிக் டயட் அப்படிங்கிறதே ஒரு டாபிக் தான். அது என்னென்ன ஃபுட் நம்ம மிக்ஸ் பண்ணா ஏதோ ஒன்னா சேர்த்து சாப்பிட்டா அது சின்பயோட்டிக்கா இருக்கு, ரெண்டு சத்தும் நமக்கு ஒன்னா கிடைக்கும் அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோல நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரீபயோட்டிக்ஸ் போஸ்ட்பயோட்டிக்ஸ் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த உணவுகளை கட்டாயம் உணவுல சேர்த்துட்டு வாங்க. இது என்னென்ன நோய்கள் இருக்கிறவங்க எடுக்கலாம், யார் எடுக்கலாம், எப்ப எடுக்கலாம் அப்படின்னு எந்த டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. எல்லாருமே இந்த ஆகாரங்கள் எடுத்துக்கலாம், இந்த உணவுகள் எடுத்துக்கலாம். ஒண்ணு அவ்வப்பொழுது வாரத்தில் 7 நாள்ல ஒரு 3 நாள் உணவுலையாவது நான் சொன்ன இந்த லிஸ்ட் பண்ண உணவுகள் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கட்டாயம் ப்ரோ அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் கரெக்டாக கிடைச்சிட்டு இருக்கும். உங்களுடைய குடல்ல தீமை செய்யும் பாக்டீரியாக்களை விட நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் பெருகும். இதனால நிறைய கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அண்ட் ஓவரால் உங்களோட டைஜஸ்டிவ் டிசீஸ் ஏதாவது இருக்குன்னா அதை மேம்படுத்துறதுக்குலாம் ப்ரோபயோட்டிக் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது.